ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு எதிராக சில கம்பெனிஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த ஹியரிங் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. இதோட நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய யூசர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து என்ன அந்த அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஆன்லைன் கேமிங் பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணி 3.5 months ஆச்சு. இதுக்கப்புறம் எல்லா விதமான கேஷ் கேம்ஸும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. Dream11 மாதிரியான பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து நாங்கள் கேஸ் கொடுக்க மாட்டோம், லீகலி ஃபைட் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. பட் ஒரு சில நிறுவனங்கள் வந்து டெல்லி ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட்லலாம் கேஸ் போட்டிருந்தாங்க. அதை வந்து ஹைகோர்ட்டில் விசாரிக்க வேண்டாம், சுப்ரீம் கோர்ட் நாங்களே வந்து அந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறோன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சில ஹியரிங்ஸ் போச்சு. November 4th தான் ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது ஃபைனல் ஹியரிங்காக இல்லை. அதுக்கப்புறம் November 26th ஹியரிங் இருந்தது. பட் அன்னைக்கு நடக்கல, மறுநாள் நடக்கும்னாங்க. ஆனால் November 27th நடக்கல. இதுக்கப்புறம் எப்போ ஹியரிங் அப்படின்னே தெரியாமல் இருந்ததுக்கு வந்து இப்போ ஒரு அப்டேட் இருக்கு. December 11 வந்து இந்த ஹியரிங்கை வந்து எகெயின் சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் லிஸ்ட்டில் வந்து December 11 வந்து இந்த கேஸும் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஹியரிங் நடக்காததுனால மோஸ்ட்லி ஹியரிங்க்கு வந்து எடுத்துப்பாங்க. பட் அன்னைக்கே தீர்ப்பு கிடைக்குமா, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயம் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கான ஃபுல் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து தடை வந்து தொடர்ந்து இருக்கும். இல்லை தடை இல்லை அப்படின்னு எந்த ஒரு தீர்ப்பு வரணும்னாலும் அதுக்கு இன்னும் ஒரு 1 or 2 months ஆகும்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.